இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான இட்லி உப்புமா தான் செய்ய போகிறோம். ஸோ இட்லி மீந்துருச்சு இல்லையா நைட்டு, அதனால் இன்றைக்கி அந்த இட்லியை வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இட்லி உப்புமா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினா தான் அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும் வெங்காயத்துலேருந்து. ஸோ அந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இட்லியை நல்லா உதுத்து வச்சுக்கலாம். அதை எடுத்து இட்லி அந்த மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இது ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் தான் இது. ஸோ இது நல்லா இந்த சூடு அந்த இட்லியில் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கணும். இப்போ லைட்டாக அப்படியே சிம்மிலே வச்சு நல்லா நம்ம கிளறி கொடுத்துட்டே இருந்தோன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகிடும். அப்போ அந்த சூடு ஏறும்போது இந்த வெங்காயம் அந்த இட்லியோட மிக்சர் எல்லாம் சேரும்போது ஒரு உப்புமா டேஸ்ட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நார்மல் ரவா உப்புமாவோட இது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஆனியன் கொஞ்சம் தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அதோட பொட்டேட்டோ மசாலா வச்சு சாப்பிடலாம். ஏதாவது ஒரு ஸ்பைசியான காரமாக அதை சிப்ஸ் வச்சு சாப்பிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு விருப்பம் போல் சாப்பிட்லாம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானுமே சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.